உங்கள் சேனல் பேன் ஆகி இருப்பதை காட்டும் 10 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் அதாவது யூடியூப் பாலிசி என்னன்னு தெரியாமல் சேனல் ரன் பண்ணி அவங்களுடைய சேனல் பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. பல வருஷ உழைப்பு ஒரு நைட்டில் வீணானதை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியாமையே அவங்க சேனல் நடத்திட்டு இருக்காங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பாலிசிஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் எக்ஸ்டென்சிவாக அதை நீங்கள் படிக்கணும், அப்பப்போ அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒன்று அதை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பை எக்ஸ்பீரியன்ஸ் சேனல் ரன் பண்ணி அதில் ஏதாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இல்லை பாலிசி ஸ்ட்ரைக், காப்பிரைட் ஸ்ட்ரைக், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வாங்கி பட்டறிவுன்னு சொல்லுவாங்க, அனுபவ கல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, இந்த வீடியோ பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு யூடியூப் பாலிசிஸ் தெரிய வரும். இது இல்லாமல் நிறைய பாலிசிஸ் இருக்குது. யூடியூப் தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கும். இப்போ சப்போஸ் உங்கள் சேனல் பேன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேனலை அதாவது யூடியூப் பாலிசிஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நான் ரெக்கவர் பண்ணி தரலாம். சிலர்லாம் எனக்கு மெயில் பண்ணுறாங்க, நான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், நான் யூடியூப் பாலிசிஸ்குள்ளே இருந்துச்சுன்னா நான் ரெக்கவர் பண்ணித்தரேன். அப்படி இல்லைனா யூடியூபுடைய முடிவே இறுதியானது. யூடியூப் உங்களுக்கு எதுவும் எழுதி கொடுக்கல, நான் உங்களுடைய சேனலை லைஃப் லாங் வச்சுருப்பேன் அப்படிலாம். உங்களுடைய சேனல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை, நாங்கள் பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க. ஒன்று ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ இல்லை ஃபேஸ்புக் பேஜோ இல்லை அனதர் சேனல் இன் அனதர் ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மானிட்டைஸ் ஆனவங்க, மானிட்டைஸ் ஆகாதவங்க, புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அது மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா எங்களுடைய கோச்சிங் வாங்க. 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4 months டைமில் மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட் மூலிமா உங்களுடைய சேனலுக்கு எங்களால் கொண்டு வரைக்க முடியும். இதுக்கு நீங்கள் வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். ஷார்ட்ஸ் போட தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை, டெய்லி வீடியோஸ் போட தேவையில்லை. இதை பற்றி நீங்கள் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா rajavidyalaya.com அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். நிறைய பேரை நாங்கள் மானிட்டைஸ் பண்ணி அவங்களோட இன்டர்வியூஸ் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு சேனல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். சேனல் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனலை எங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, எங்களை மேனேஜர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு A to Z நீங்கள் வீடியோ கொடுத்தா போதும். உங்களுக்கு எடிட்டிங், தம்ப்நெயில் டிசைனிங், அப்லோடிங், ஷெடியூலிங், உங்கள் சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் உங்களுக்கு கூடவே நாங்கள் இருப்போம். ஸோ சேனல் மேனேஜ்மெண்ட் வேணும்னாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 10 அறிகுறிகள், அந்த 10 விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம். முதல் விஷயம் மிஸ்லீடிங் டைட்டில்ஸ், மிஸ்லீடிங் தம்ப்நெயில்ஸ். இப்போ நான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் என்னுடைய யூடியூப் வீடியோவில் 1000 ரூபாய் தினமும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், 20,000 ரூபா சம்பாதிக்கலாம், 20 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி ஃபேக் கிளைம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நான் ப்ரூஃபோடு போட்டிருந்தேன். ஆனால் யூடியூப் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டேக் டவுன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சாங்க. இந்த டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண விடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் 90 நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராமிசஸோ இல்லை ஒரு MLMஓ இல்லை இந்த ஆப்பில் நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த டைட்டிலை பார்க்கணும். ஒரு ஃபேக்காக இருக்கிற மாதிரி தோணுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். நான் அதை அப்பீல் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் அவங்க கொடுக்கல. இதில் இன்னும் க்ரேஸியான ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க சமையல் சேனல் வச்சுருந்தாங்க. இப்போ இல்லை, இப்போ நான் சமையல் சேனல் பண்ணுறது கிடையாது. சமையல் சேனலில் மிக்ஸி அரைக்கிற சவுண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஒரு பாஸ்டர் என்கிட்ட வந்திருந்தார் கன்சல்ட்டிங்க்கு. அவருக்கு இந்த சில்ட்ரன், அதாவது பேரண்டிங் பற்றி பேசியிருந்தார்.
அப்போ வந்து நீங்கள் சில்ட்ரன் பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒரு வீடியோவுக்கு சாயந்தரம் வருது, இன்னொரு வீடியோ நைட்டு, இன்னொரு வீடியோ காலையில், மொத்தம் 3 வீடியோக்கு வந்துருந்துச்சு. அவர் வந்து பேனிக் ஆகிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நான் சேனலில் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருந்தார். ஸோ வந்து உங்களுடைய தம்ப்நெயில், இப்போ என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க ஒரு குழந்தை வந்து ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருச்சு. இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலில் குழந்தை விழுகிற மாதிரி ஏஐ இமேஜஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்கள வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த இடத்துல பேசுகிறேன், இதை கூட கம்ப்யூட்டர் வந்து இதை வந்து டீகோட் பண்ணிடும். ஸோ வந்து இந்த இடத்துல நான் பி போடுறேன், HITLER அவருடைய ஃபோட்டோ வைக்கும்போது இப்படி சொல்லிக்கலாம், இப்படி நம்ம வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி முக்கியமான தலைவர்கள், லீடர்ஸ், அதே மாதிரி பேன் பண்ண அமைப்புகள்ன்றது இருக்கும். ஸோ இது மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறதோ டைட்டில் வைக்கிறதோ நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளேட் பண்ணுறதுனா இன்ஃப்ளேட்டிங் த பலூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பலூனில் காற்றை ஊதுறது, பெருசு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுத்து நான் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் 4 மாதம் ஆகும்னு சொல்கிறேன் இல்லையா, மானிட்டைசேஷன் ஆகும்னு சொல்கிறேன் இல்லையா, 4 மாதம் உழைக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அரை மணி நேரத்தில் ஒரு வடக்கு நண்பர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு என்கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வந்து ஃபேக்காக லைக்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு இதெல்லாம் வந்து, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு, ஃபேன்ஸுன்றது வேறு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, ஃபேனுன்றவங்க உங்களுடைய வீடியோ பார்க்குறவங்க. உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வேணுமா, ஃபேன் வேணுமா, நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி சேனல் ரன் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜேர்னி எப்படி இருக்குது, உங்களுக்கு வியூஸ் நல்லா போகுதா, உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் யாரோ நான் யாரோன்ற மாதிரி தான் இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட்சத்தில் அடுத்த வீடியோவில் நான் அந்த கமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்க. இப்போ யூடியூப்பில் வந்து நீங்கள் மற்றவங்களுடைய வீடியோவை 5 செகண்ட் எடுக்கலாம், 7 செகண்ட் எடுக்கலாம், இல்லை வீடியோவை எடுத்து நீங்கள் வந்து ரியாக்ஷன் கொடுக்கலாம், நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீங்கள் நியூஸ் மாதிரி சொல்லலாம், நீங்கள் காமெண்ட்ரி மாதிரி கொடுக்கலாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பண்ணலாம், யூடியூப் வந்து அலோவ் பண்ணுது. ஆனால் அந்த எதிர்பார்ட்டி வந்து உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்கும்போது யூடியூப் வந்து கொடுத்துட்டு நீ அந்த வீடியோவை நல்ல விதமாக யூஸ் பண்ணியிருக்கியோ, இல்லை கிரிட்டிசைஸ் பண்ண யூஸ் பண்ணியிருக்கியோ, இல்லை நியூஸு, கமெண்ட்ரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோ, அவன் வந்து உனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு சொல்லிட்டான், நான் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன். இது வந்து பொய்ன்னு நீ நிரூபிக்கணும்னா நீ லீகலாக பார்த்துக்கோ, நீ கோர்ட்டில் கேஸ் போட்டு அவன்கிட்ட நீ சொல்லி அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து வெளிநாட்டில் பரவாயில்ல, இந்த லாஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் லாஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைமு இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் பேன் ஆகும். அதே மாதிரி அட்டாக்கிங் சம் ஒன், அதாவது ரேஸ், இந்த இனத்தை பற்றி, இப்போ வந்து சைனாக்காரன் தான் வைரஸை போட்டான்டா, அமெரிக்காக்காரன் தான் இதை பற்றி பண்ணான், அதாவது நேஷ்னாலிட்டி, பாகிஸ்தான் இந்த மாதிரி, இந்தியா இந்த மாதிரி, இல்லை ஒரு ஜெண்டர் அட்டாக், அதாவது பெண்கள்னாலே இப்படித்தான், ஆண்கள்னாலே இப்படித்தான், இல்லை ஷீமேல்ஸ் அவங்கனாலே இப்படித்தான், இந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து அட்டாக் பண்ணுறது. இப்போ அமெரிக்காவில் வந்து ஒருத்தவங்க இந்த LGBTQ கம்யூனிட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த கம்யூனிட்டியை அட்டாக் பண்ணி வீடியோ பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபன்னியாக. ஸோ அவங்கள வந்து டோட்டலாக ஒரு மில்லியன் கணக்காக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு குரூப்பை வந்து அட்டாக் பண்ணிங்கனாலும் உங்களுடைய சேனல் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைல்டு சேஃப்டி, இப்போ நீங்கள் வந்து கிட்ஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு வீடியோ போடுறீங்க, அப்போ வந்து உங்கள் பிள்ளை தானே, ட்ரெஸ் போடாமல் நம்ம போடலாம் அப்போலாம் சிலர் வந்து வீடியோ போடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடக்கூடாது. கிட்ஸோடைய ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுடைய சேனல் பேன் ஆகும்.
அடுத்த விஷயம் என்னென்னா ஃபிசிக்கல் ஹார்ம் பண்ணுற மாதிரி. இப்போ சப்போஸ் வந்து இந்த வார்த்தையை நான் பீப் போட சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இப்போ வந்து ஒரு கோழியை வந்து தலையை அறுக்கிற மாதிரி, இல்லை வந்து ஒரு மீனை வந்து அறுக்கிற மாதிரி, துடுக்க அறுக்கிற மாதிரி, இதெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் போடக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், படத்தோடைய சீன்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க, முழு படம்லாம் அப்லோட் பண்ணுறாங்க, அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராதா, அதில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரியல. அதாவது மல்டி சேனல் நெட்வொர்க்குன்னு இருக்காங்க. இப்போ பெரிய பெரிய கம்பெனி மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க கம்பெனியை வந்து யூடியூபே காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் இப்போ ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ண போகிறாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும், நிறைய வியூஸ் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து யூடியூபே உங்களுக்கு சப்போர்ட் டீமாக நாங்கள் ஒரு ஆள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அது எனக்கு எக்ஸாக்டாக என்னன்றது தெரியல. ஆனால் நாங்கள் வந்து பார்த்த வகைகளை, இப்போ நாங்கள் வந்து ஒரு டாக் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தவங்க சேனல் எங்களுடைய கிளைண்ட்டு தான். டாகை வந்து ஒருத்தவர் அட்டாக் பண்ணுறாரு. இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருந்தோம். இத்தனைக்கும் நாங்கள் வந்து அதை பிளாக்கிஷ் பண்ணி தான் போட்டிருந்தோம். அப்படி இருந்தும் அந்த வீடியோவுக்கு வந்து எங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்றது வந்துச்சு. அடுத்து என்னன்னா சர்க்கம்வென்டிங் ப்ரீவியஸ் பேன்ஸ். அதாவது நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரில் அல்லது உங்களுடைய இமெயில் ஐடியில் ஒரு 2 சேனல் 3 சேனல் ரன் பண்ணுறீங்க. அதில் ஒரு சேனல் வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆகி உங்களுடைய சேனல் பேன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அடுத்து என்னென்ன சேனல் வச்சுருக்கீங்களோ அதுலேயும் அந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அந்த நம்பர், அந்த ஐபி, அந்த இமெயில் ஐடி வச்சுருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸையுமே யூடியூப் வந்து பேன் பண்ணும். இது ஒரு அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவருடைய சேனல் வந்து யாரோ ஒரு ஹேக்கர் அதை வந்து ஹேக் பண்ணிட்டு அதை இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணிட்டார். அவர் ஹேக் பண்ணும்போது அது வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்திருக்கு. இப்போது அந்த சேனலை என்னென்னமோ பண்ணி அதை ரெக்கவர் பண்ண முயற்சித்திருக்காரு, பண்ண முடியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழித்து இவராக அதே இமெயில் ஐடியில் அதே ஃபோன் நம்பரில் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சர்க்கம்வென்டிங் பாலிசினால் மறுபடியும் அவர் வச்சுருந்த 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு சேனலை வந்து யூடியூப் பேன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வந்து போடுறீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தெரிலனா உங்களுடைய சேனல்ன்றது பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேன் ஆகி பல சேனலை வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணுறோம். அடுத்த விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக். அது வந்து நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து படிங்க. அதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அதாவது 90 நாளில் 3 கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேனல் பேன் ஆயிருங்க. லாஸ்ட் ஒன் தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். யூடியூப் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்கு, உங்கள்கிட்ட எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காம உங்களுடைய சேனலை பேன் பண்ணுறதுக்கு யூடியூப் கிட்ட முழு அதிகாரம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் வந்து ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு செகண்ட் சேனலோ அல்லது நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ எங்ககிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி சேனல் பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கு மெயில் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பணம்ன்ற ஆஸ்பெக்டை பற்றி மட்டும் பேச மாட்டேறீங்க. நாங்கள் வந்து எங்களுடைய இன்டென்ஷன் வந்து ரொம்ப கிளியர். நாங்கள் வந்து யூடியூப் சேனல், நிறைய பிஸ்னஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் இருக்குது, ஒரு டைல்ஸ் பிஸ்னஸ் இருக்குது, ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு லாயர்ஸ் இருக்காங்க, ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு யூடியூப் சேனல்ன்றது தேவைப்படுது, ஒரு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்ன்றது தேவைப்படுது. யாரும் உட்காந்து வெப்சைட்டை படிக்க போகிறதில்ல, பிளாகை படிக்க போகிறதில்ல, யாரும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீட் பண்ண போகிறதில்ல. இப்போ எல்லாமே வீடியோ மார்க்கெட்டிங் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிஸ்னஸை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்காக அவங்களுடைய சேனலை வந்து மேனேஜ் பண்ணி கொடுப்போம். இதற்கு வந்து நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும், சரிங்களா? இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகணும், உங்களுடைய சேனல் வந்து உங்களுடைய நீஷில் நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rajavidya.com போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.